மசூத் அசாரினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 14 பேர் உயிரிழந்த நிலையில் அவருக்கு 14 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்பதுதான் இதில் முக்கியமான செய்தி. ஜம்மு காஷ்மீர் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 40 இந்திய வீரர்களை கொன்ற தற்கொலை படை தாக்குதலை நடத்திய ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் தான் இந்த மசூத் அசார். இந்தியாவையும் பாகிஸ்தானையும் போரின் விளிம்புக்கு கொண்டு வந்த கொடிய குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்தவர் இந்த மசூத் அசார். அதனால்தான் அவரை ஐநா பயங்கரவாதியாக அறிவித்தது. இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் கடத்தப்பட்டு தலிபான்களால் ஆளப்பட்ட ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு செல்லப்பட்டதற்கு ஈடாக விடுவிக்கப்பட்ட 3 பேரில் ஒருவர் மசூத் அசார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெய்ஷ் இ முகமது என்பதனுடைய நேரடி அர்த்தம் முகமதுவின் ராணுவம் என்பது பொருள். 1999ஆம் ஆண்டு இந்தியாவால் விடுவிக்கப்பட்ட பிறகு மசூத் அசார் இந்த ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தை தொடங்கினார். தற்போது இந்தியா நடத்திய தாக்குதலில் 14 பேரை தீவிரவாதி மசூத் அசார் இழந்திருக்கிறார். அவருக்கு 14 கோடி ரூபாய் என்பதை பாகிஸ்தான் இழப்பீடாக வழங்க இருக்கிறது. பொதுவாக தீவிரவாதி பட்டியலில் இருக்கின்ற மசூத் அசாரின் குடும்பத்திற்கு இவ்வளவு பெரிய தொகை வழங்கப்படுவது என்பது சர்வதேச அளவிலே மிகப்பெரிய விமர்சனங்களை, கண்டனங்களை, சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது.